எல்லோரும் ஒன்றாக நிற்போம், எல்லோரும் ஒன்றா நிற்போம். ஆனால் நாங்கள் தான் சற்று முன்னால் நிற்போம். ஏன் இது என் நிலம். நாங்கள் வந்தால் இப்படி தான் பண்ணுவியா? என் மொழியை சாக விட்டுருவியா? இப்படி கொண்டுட்டு போயிடுவியா? 133 பேர் ஆம்ஸ்டாங் அறியப்பட்ட நல்ல ஒரு தலைவராக இருந்ததுனால பளிச்சின்னு வெளியில் தெரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னாடி 130 பேர் செத்துருக்க. அவனுக்கு யாருக்கா தெரியுமா இருந்தார்? இவர்களை மாறி ஒரு கொடுங்கோளர்கள். நீ எங்கே ஹிட்லர் முசோலினிலாம் தேடிட்டு இருக்க? இவங்க தாண்டா ஹிட்லர் முசோலினியை தாண்டியவர்கள். அவனாவது அவனவன் பிறந்த தேசினத்திற்கு உண்மையா இருந்தான். இவன் உன் இனத்திற்கு ஒரு இடத்துல உண்மையா இருந்தது சொல்றான். வெற்று வாக்குறுதிகளை, ஏமாற்று வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். நீ நம்பி 500 1000 அல்லாடுறியே. காசுக்கு விற்கிற நீ. பணத்தை வாங்கி கொண்டு பணத்திற்கு வாக்கு, உன் இனத்திற்கு தூக்கு என்பதை நீ நினைவில் வைத்துக் கொள்ளணும். நீ வாக்கு போடலை, உனக்கு நீ வாக்கிரிசியை போடுற. என்ன உனக்கு தருவான்? இத்தனை நாள் தேர்தல் நடக்குது, 10 நாளாக நாங்கள் இருந்து கத்துறோம். ஏன் இன்னைக்கு தான் தம்பி உதயநிதி வந்திருக்காரு? ஏன் இத்தனை நாளாக வரல? ஏன் வரல? ஈரோடு கிழக்குக்கெல்லாம் வந்து ஐயா ஸ்டாலின் இங்கே ஏன் வரல? ஏன் வரல? ஏன் வரல? ஏன் வரல சொல்லு. ஒரு கட்சியின் தலைவன், அது தேசிய கட்சி, அகில இந்திய கட்சி அறியப்படுது, பகுஜன் சமாஜ். இப்போ நான் கேட்குற ஒரு கேள்விக்கு சொல்லு. அம்மா மாயாவதி உத்தரப்பிரதேசத்தின் முதல்வர். இப்போ இந்த நாட்டின் முதல்வர், இந்த மாநில முதல்வர் ஆம்ஸ்டாங் கொலைக்கு போயிருப்பாரா இல்லையா? ஏன் நீங்கள் போய் பார்க்கல? ஏன் நீங்கள் போய் பார்க்கல? ஏன்? அவர் உங்கள் ஆளு இல்லை, உங்களை ஏற்றுட்டாரு. இவங்க தான் சொல்ல கட்டுண்டோம், பொறுத்திருப்போம், காலம் மாறும்னு. எங்களுக்கு ஒரு கட்டும் இல்லை, ஒன்றும் இல்லை. இந்த ஏர்போர்ட்டு 5000 ஏக்கரில் கட்டி. தம்பி, எனக்கு ஒரு வேலை இல்லை. நாளையோடு என் வேலை முடிஞ்சிருச்சு. நீ எங்கேயாவது ஒரு இடத்த பண்ணிப்பார், படுத்துக்குவேன். அங்கேயே போய் படுத்துக்குவேன். நீ நட்டு பார்ப்போம், போட்டு பார்ப்போம். 8 விழிச்சால ஏன் பேனாவை எழுதி உள்ளே வைக்க வேண்டியதானே கடலுக்குள்ள? சும்மா போட்டு எதாவது பண்ணிகிட்டு இருக்குது. டைவர்ட் பண்ணுறது. 80 கொலையை, 80 சாராய சாவை ஒரே கொலையில் மூடிட்டாங்க. எப்பவுமே சின்ன கோடு இருக்குல்ல, ஒரு கோடு இருக்குல்ல, அதை சின்ன கோடாக்க அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடை போடுறது. இந்த 133 கொலையை பேச விடாமல் ஒரு பெரிய கொலை, ஒரு உயிரை எடுத்து இதை விட்டுட்டு இதை பேசிட்டான். புரியுதா? இதுக்கு பேர் என்ன? திராவிடன் மாடல், திராவிடியன்ஸ் ஃபார்முலா. அது எங்களுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன், தியரி, ஃபார்முலாலாம் இருக்குது. எந்த கொம்பனுக்கும் புரியாது. பொறுத்திருந்து பாரு. அப்போ மொத்த பனையும் மொட்டையாக தான் இருக்கும். பச்சை மட்டையிட்டு அடிக்கிறதுனா எல்லா பனையும் மொட்டையாக தான் தெரியும். இவங்க அவ்வளோ வயக்க போயிருக்காங்க. என்ன குடும்பம் பூரா சொந்தக்காரனாக இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு வேறு தெரியல. அதனால் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், சாதி மத போதை அண்டாத ஒரு பெருநெருப்பாக வெளியே வாங்க. இல்லைன்னா கஷ்டம். சாதியை காப்பாற்றி சாதிக்க போகிறது என்னன்னு சொல்லு. உன் மதத்தை காப்பாற்றி என்னன்னு சொல்லு. சக மனிதனை கொன்று தாழ்த்தி வீழ்த்தி என்னது சொல்லு. பக்கத்தில் இருக்க பரப்பாட்டாளியை நேசிக்காமல் படையாச்சி பாட்டாளி எப்படா வாழ முடியும்? எப்படி வாழ முடியும் சொல்லு. எப்படி வாழ முடியும்? ஒரே வரப்பு, இது அவன் வய, இது ஏன் வய. ஒரு தொகுதியில் 58 விழுக்காடு படையாச்சு, 42 விழுக்காடு பறையும். பக்கத்து தொகுதியில் 58 விழுக்காடு பறையும், 42 விழுக்காடு படையாச்சு. 2 பேரும் ஒரு தாய் பிள்ளைகளாக நீயா நானான்னு போகுது. இந்த 2 ஒன்றா நின்னா ஒரு வய உள்ளே வர முடியாது தம்பி. இது ஒரு மதில் சுவர் என்று கருது தம்பி. இது ஒரு மதில் சுவர் தம்பி. ஒருத்தனும் உள்ளே போக முடியாது தம்பி. ஒரு சின்ன விரிசல் தம்பி. தேள், பூரா, பல்லி,
பாய்ச்சால கண்ட கண்ட கர்ம உள்ளவே குடியேறிடும் தம்பி. இதுதான் தம்பி இந்த திராவிட பன்னி நாய் நரி எல்லாம் இந்த விரிசெல்லாம் ஏறிடுச்சு தம்பி. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இப்போ இன்னொரு தலைமுறை நெருக்கமாக அப்படி பிணைப்பில் பின்னி பெறணும். எப்படி ஓங்கி வளர்ந்த மூங்கில் மரம் ஒன்றை பிடிச்சிருக்கு, ஒழுங்காக குறுத்து விட்டு கிளையாக வெடிச்சிருக்கு, ஒட்டாமல் ஒதுங்கி நின்னா உயர முடியுமா? எதிலும் ஒற்றுமை குழந்தைதுனா வளர முடியுமா? நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை சாதியாடா சாதியாடா, யார் மேலே கீறினாலும் ரத்தம் ஒன்று தான், ஆக மொத்தம் நீ நானும் 10 மாதம் தான். அவன் எல்லாருக்கும் பின்னாடி வந்தவன். இருட்டறையில் உள்ளதாடா உலகம், சாதி இருக்கின்றது என்பானும் இருக்கின்றானே தமிழாங்கிற. அப்படி யாரு? நம்ம தாத்தன் புரட்சி பாவலன் பாரதிதாசன். கடவுள் வரி சமய வரி கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே, இடை வந்த சாதி எனும் இடர் ஒழிந்தால் ஆள்வதனும் தாய் தாய் தாயங்கிறான். எந்த தாய்? தமிழ் தாய். நீ தாயினவனே எதே ஒரு தாய் நினச்சிக்கிட்டு இருக்காத, உன் தாய் தமிழ் தாய், அவதாண்டா ஆள் வாங்குறான். அதை விட அது இடை வந்ததுங்கிறான். தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழ் இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். எப்படி பாரு, உயிருக்கு நிகரானதரா என் மொழிங்கிறான். அதாவது வெங்கொடுமை சாக்காற்றில் விளையாடும் தோளங்கள் வெற்றி தோள்கள், கங்கையைப் போல் காவிரி கருத்துக்கள் ஊறும் உள்ளம் எங்கள் உள்ளம், வெங்குருதி தனில் கமர்ந்து வீரம் செய்கின்ற தமிழ் எங்கள் மூச்சாம்ங்கிறான். பேச்செல்லாம் சொல்லலை, மூச்சாம். தமிழ் என் மூச்சு, தமிழ் என் உயிர் என்று பாடிய பெரும்பாவலன். அந்த பாவலன் என்ன சொல்கிறான் பாரு, புரட்சி பாவலன், சாதி ஒழித்தல் ஒன்றுங்கிறான். முதல்ல சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. ஆனால் தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிர்னு சொன்னவன் முதல்ல எப்படி பாடியிருக்கணும்? தமிழ் வளர்த்தல் ஒன்று, சாதி ஒழித்தல் மற்றொன்று, அப்படி தானே பாடியிருக்கணும். ஆனால் அவன் முதல்ல எதை வச்சு பாடுறான் பாரு, சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. சாதியை ஒழிக்காமல் நீ தமிழ் வளர்க்க முடியாது, ஒன்றும் பிடுங்க முடியாது. அதான் உண்மை. இதைத்தான் அண்ணல் அம்பேத்கர் வேற மொழியில் சொல்கிறாரு. பிறப்பின் அடிப்படையில் பேதம், சாதியை ஏற்றதாழ்வுகளை வைத்துக்கொண்டு, நீ உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடை வைத்துக்கொண்டு சமூக மேம்பாடு முன்னேற்றம் என்று பேசுவது என்பதே மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமம்டாங்கிறார். கீழே மலக்குழி வச்சுட்டு மேலே மல்லிகை பந்தலை போட்டு என்ன பண்ணுவாயிடா? சாதியை ஏற்றதாழ்வுகளை வைத்துக்கிட்டு சமத்துவம் சமூக முன்னேற்றம் மேம்பாடெல்லாம் பேசிட்டு கடை பைத்தியக்கார பயிலைங்கிறார். இதை தான் நம்ம தான் என்ன சொல்கிறான், சாதியை ஒழிக்காம நீ எப்படா இதெல்லாம் சரி பண்ண முடியும்? சாதி ஒழித்தல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்தல் மற்றொன்று. பாதியை நாடு மறந்தால் மற்ற பாதி துலங்குவதில்லைங்கிறான். எதை பாதி? எது? சாதி ஒழித்தலை மறந்துட்டா மற்ற பாதி துலங்காது, விளங்காது, உருப்படாது. சாதி பிணிப்பற்ற தோழே நல்ல வண்டமில் வாளை தூக்கும், தண்டமில் வாளை தூக்கும். சாதி பிணிப்பற்ற ஏரி நல்ல தண்டமில் நீரை ஏற்குங்கிறான். நீ வாழையும் தூக்கல, காலையும் தூக்கல, ஒன்றும் தூக்கல, கையை தான் தூக்குற 500 ரூபாய்க்கு. ஐயா இதை பார்த்து போட்டு விட்டுப்பாங்க ஐயா. என்ன எல்லாம் பேசிட்டு இறங்கும்போது சும்மா நல்லா பேசு நல்லா பேச, ஏதாவது இருந்தால் கொடுத்துட்டு போ. வலிக்க தான் செய்யுது, ஆனால் சரி செய்யாமல் சாக முடியாதுல்ல, விட்டு போக முடியாதுல்ல, விட்டு போக முடியாது. சொல்லுவான்ல அந்த கிழவன், அந்த ஈமானுக்குள்ளே ஏதோ துடிச்சிட்டு கிடக்குதுங்க, அதான் உசுரை விட மாட்டேங்குதுன்னு. இந்த சீமானுக்குள்ளே ஒரு ஈமான் இருக்குது, அது விட மாட்டேங்குது. எப்படி? உங்களை சரி செய்யாமல் போகக்கூடாதுன்னு தான். சரி பண்ணிட்டு தான் போவேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, உறுதியாக வெல்லுவோம். தம்பி இவன் நமக்கு ஓட்டு போட்டே தீர்ற காலம் உருவாயிரும் தம்பி, டயர்டாயிருவான். இந்த திராவிடர்கள் உங்கள் அண்ணனை முதலமைச்சர் ஆகிட்டு தான் போவாங்க, நீ கவலையே விடாத. புயல் இங்கே மையம் கொண்டிருக்கு 200 கிலோமீட்டர் கிட்ட மாதிரி, இப்போ நம்மளை சுத்த மையம் கொண்டிருக்கு தமிழ்நாடு அரசியல். திறந்து பாரு, நம்மளை திட்டுவான் வாழ்த்துவான், இவனை ஒழிக்கணுமா? ஏதோ நான் 50 ஆண்டு நாட்டை 5-6 பொண்டாட்டி கட்டி 20 வப்பாட்டி வச்சு எல்லாருக்கும் சொத்து சேர்த்து பங்களா கட்டி, அங்கே எங்கள் அப்பன் பேர், இங்கே என் தாத்தன் பேர், இங்கே வப்பாட்டி பேர், பொண்டாட்டி பேர் எல்லாம் வச்சுட்டு மாட்டே. பாரதேசி பையன் நானே, பிச்சைக்கார பையன். எனக்கு 1500 கோடிக்கு சொத்து எழுதி வச்சுருக்கான். ஈஷியாரில் 2 பங்களா, அங்கே ஒரு 500 ஏக்கர், இங்கே ஒரு இது அது இது. டேய் சொத்து பட்டியலை வெளியிட்ட பரதேசிக்கு பிறந்த பரதேசி பையனை அந்த பட்டாவை வெளியிடுறா, சொத்து பட்டா வெளியிடுறா, பத்திரத்தை வெளியிடு, வாங்கிக்கிறேன் போய் வாங்கிக்கிறேன், பட்டியலை வெளியிட்டு பத்திரத்தை வாங்கி விடு. ஃப்ராடு நாய்.
டோட்டலி ஃப்ராடு. போய் வாயை திறந்தா போய். அயோக்கிய பேரு. எனக்கு தாண்டா எல்லா அறிஞரும் சிந்திச்சு எழுதி வச்சிருக்கேன். அவன் சொல்றான் சாக்ரட்டிஸ், உன்னோட வாதத்தில் தர்க்கத்தில் தோற்பவன் அவதூற கையில் எடுத்துருவான்டா. சீமானை பற்றி தெரியாதா? உலக நாடுகள் இருந்து கோடி கோடியா இங்கே முன்னாடி உட்காந்துருக்க பக்கத்தில் 500, 1000, 2000, 3000 கட்சி பிள்ளையை திரிந்து கவரில் போட்டு கொடுக்குறேன். இதாண்டா காசு. பரதேசி இதை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் மண்டபம் முடிச்சு சோறு தின்ட்டு கிடக்குறோம். பாய்த்திக்கிறப்பு கோடி கோடியாக வருது. புடுங்கிறது கடை சட்டை வச்சுருக்கா, ஈடி வச்சுருக்கா, இன்கம் டேக்ஸ் ரைடு வச்சுருக்கா. என் வீட்டுக்கு ஒரு தடவை ஈடியை போட, எல்லாருக்கும் ஈடி போட்டால் இன்கம் டேக்ஸ் ஏன் எங்களுக்கு மட்டும் இருக்குடா என்னையே போட்ட? ஏன்னா உனக்கு தெரியும் அவனுக்கு ஈடியும் ஒர்க் அவுட் ஆகுது, இன்கம் டேக்ஸும் ஒர்க் அவுட் ஆகாது. என்னையே அது என்னையே போடுறது எனக்கு இல்லை, என்னை நம்பி வர பிள்ளைகளை அச்சுறுத்துவது. அதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு ரைடு வந்துடும். உன்னால் நம்ப முடியாத பாரு. எனக்கு தெரிஞ்சு நெருக்கமாக என் அலைபேசியில் இருக்கிற எல்லாருக்கும் எடுத்து பேசினா சீமானோட தொடர்பு போதேன். எவன் எனக்கு தேர்தல் நேரத்தில் 1 லட்சம் 2 லட்சம் கொடுப்பானோ அவனுக்கெல்லாம் பேசி உதவிடாதியே. விட்டு போயிடுவேன். என்ன விட்டு போயிடுவேன். கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நின்றால் அவை. எங்கள் தாத்தன் பசியோடு பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு வந்தால் பாடம் மண்டையில் ஏறுமா? ஒருவேளை சோறாவது போட்டு பிள்ளைகளை படிக்க வச்சுருவோம். அது நேற்று சுந்தர வடிவேலு, காசு இல்லையா ஐயா, என்ன பண்ணலாம்? கல்வி அமைச்சர் ஐயா சி சுப்பிரமணியம், காசு இல்லை, இருக்கிற வர போடுவோம்ன்றேன். இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க, நான் மடி ஏந்தி ஊராக போய் என் மக்கள்கிட்ட பிச்சை எடுத்துட்டு வரேன். பிச்சை எடுத்தாது என் மக்களை படிக்க வச்சுருவோம். நம்ம பிள்ளைகளை அவன் வளர்ந்து வந்து நாட்டை காப்பாற்றிடுவான். நல்லா காப்பாற்றுறான். இப்போ அவர்கள் பிரச்சனையை தவிர ஆசிரியர் பெருமக்கள், மருத்துவ பெருமக்கள், கற்றறிந்த சான்றோர்கள், அவர்கள் ஊதிய உயர்வு, அவர்கள் பிரச்சனையை தவிர பொது பிரச்சனைக்கு நிற்கிறதில்லை, நிற்க முடியறதில்லை. ஏன்னா நாடு ஒரு கவலைப்பட்ட நாடு. ஆனால் அவர்கள் எல்லா பிரச்சனைக்கும் நம்ம போய் நிற்க வேண்டியிருக்கேன். நம்ம கவுத்து விட்ட மாடு, நமக்கு ஒன்றும் கிடையாது. எவன் வந்தாலும் குத்த வேண்டியதான். அன்றைக்கெல்லாம் காணொலியில் பார்க்குறேன், ஒரு காட்டு எருமை ஒரு புலி வந்து அப்படி அடிக்க வந்தார். ஒரே குத்து தூக்கி வீசுது. போய் அங்கே போய் வந்து நங்கன்னு வந்துட்டார். அது மாதிரி தூக்கி வீசிட்டு போக வேண்டியது. நமக்கு ஒன்றும் கிடையாது ராஜா. நான் சொல்கிறேன்ல, எங்கள் ஊரில் கோயிலுக்கு ஒரு காலையை நெந்து விடுவாங்க. ஐயனார் கோயிலுக்கு எந்த நிலத்தில் மேஞ்சாலும் விரட்ட மாட்டாங்க. எந்த நேரமும் சுற்றி திரிவார் அவர் வீட்டுக்கு. அது மாதிரி எங்கள் ஆத்தால பொண்ணு இந்த தமிழ் இனம்னு இருக்குது, இந்த மக்களுக்கு நேர்ந்து விட்டுருக்காங்க. என்னைய எதை பற்றியும் கொள்ளிடாது. ஏன் ஜெயிலுக்கு போனேன்? என் மனைவி கேட்க போகிறாளா? எங்கள் அம்மா கேட்க மாட்டாங்க. ஒரு தடவைலாம் என்னை கைது பண்ணுவான்னு தெரிஞ்சு என் பொண்டாட்டி தான் வேகமாக பெட்டிகளை எல்லாம் எடுத்து வச்சான். இதை எடுத்து வச்சுக்கா, அதை எடுத்து வச்சுக்கா, அதை எடுத்து வச்சுக்கா. ஏம்மா இந்த இதெல்லாம் வச்சாங்கன்னா எடுத்துக்குருவாங்கம்மா, அதை வைக்காத, இதை வைக்காத, கத்திரிலாம் வைக்காத, குச்சி பிரிவு நினைப்பாங்க, அதை எடுத்துரு. அப்புறம் என்னங்க பண்ணுறது? அது அங்கே பார்த்துக்கிறேன். நீ வை, இது வை போதும். அதிகமாக ட்ராக் சுட்டு ஷூ மட்டும் வச்சுட்டு ஒன்றும் தேவையில்லை. சரி ஓகே போய்ட்டு வா. கடைசியா பத்திரம், அதை நான் தான் பத்திரம் தானே. எங்கள் அம்மா தடவை 2 தடவை கருணாநிதி உள்ள போட்டு பார்த்தாரு. 3ஆவது தடவை அம்மா போயிட்டு வாயா மகாராசனா, போயிட்டு வா. அப்புறம் லந்து அவங்க காங்கிரஸில் உங்கள் ஐயா தானேப்பா, போயிட்டு வா. யார்? கருணாநிதி எங்கள் ஐயாவா. அப்போ நான் ரெட்டலைக்கு ஓட்டு கேட்கும்போது எங்கள் அம்மா, நாங்கள் காங்கிரஸ் பரம்பரை எங்கள் அம்மா எங்கள் குடும்பத்தில் காங்கிரஸ். நான் தான் சுதேஸ்வரியனுக்கு முத எங்கள் வீட்டில் ஓட்டு போட்டேன் காங்கிரஸ். நான் ரெட்டலை கேட்கும்போது என்னம்மா பண்ணீங்கன்னு அழுதுகிட்டே ரெட்டலையில் போட்டேன். ஏன்னா நாங்கள் அந்த காலத்துலேருந்து கை சின்னதுக்கு போட்டு பழகிட்டு, இந்த சிதம்பரத்துக்கு போகிற ஓட்டை குப்பையில் கூட போட்டு போகலாம்.